நம்ம வாயை மூடினாலே எல்லாமே நல்லா தான் நடக்குங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, உன் வாய் தான் உனக்கு முதல் எதிரின்னு. இதை கேட்கும்போது சாதாரணமாக தான் தெரியும். ஆனா தப்பான நேரத்துல உண்மையை சொல்லி 4 இடத்துல அடிபட்டு மிதிப்பட்ட பிறகுதான் அதோட அருமை நமக்கு புரியும். நம்ம மனசுல ஒரு பெரிய பிளான் இருக்கும், இல்ல ஒரு சூப்பரான ஐடியா தோணும். உடனே அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு துடிப்போம். ஆனா அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல யோசேப்பு அவர் கண்ட கனவை சீக்கிரமா வெளியில சொல்லிட்டாரு. கனவுல தப்பு இல்ல, ஆனா அவர் சொன்ன டைம் தான் தப்பு. கடவுள் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுகிறாருன்னா அதை உடனே மத்தவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சில விஷயங்கள் ரகசியமா இருக்கும் போதுதான் பலப்படும். உங்க விஷன் எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த பெரிய விஷயத்த தாங்குற கெப்பாசிட்டி எல்லாருக்கும் இருக்காது. நீங்க ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையும் வெளியில சொன்னீங்கன்னா கடவுள் எதை இன்னும் பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரோ அதை நீங்களே வெட்ட வெளிச்சமாக்குறீங்கன்னு அர்த்தம் ஆயிடும். கான்செப்ட் சிம்பிள். வாய மூடுனா வாழ்வு தேடி வரும். இந்த டைம்ல நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், விவேகத்தோட நடங்க. உங்க பிளான வெளியே சொல்லாம சைலண்டா காய் நகர்த்துங்க. அதை உருவாக்கவும் உறுதிப்படுத்தவும் சரியான நேரத்துல உலகத்துக்கு காட்டவும் தேவனுக்கு தெரியும். உங்களோட கனவை நிஜமாக்க தேவனுக்கு மத்தவங்களோட வேலிடேஷன்லாம் தேவையில்லை. அவர் கொடுத்த வாக்குறுதியை அவரே நிறைவேற்றுவாரு. சோ அமைதியா சாதிப்போம்.